என்ன சீதா, ஏன் காலேஜ்க்கு வரதில்ல? காலேஜ்க்கு வரணும்னாவே எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? கிச்சாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன அழ வைக்கிறாங்க. உன்னை அழ வைக்கிறாங்கன்னா நீ காலேஜ் வரதே நிறுத்துருவியா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நீ பயப்படாத, நீ போயிட்டு இரு, நான் பேசிட்டு வரேன். சரிடி. என்ன அது அது சொல்லு. நீங்க என் ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்றீங்கல்ல? நானா? உங்களை சொல்லல, உங்க ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்னா டீஸ் பண்ண தான் செய்வாங்க. டீஸ் பண்ணலாம், அதுக்காக அழற அளவுக்கா டீஸ் பண்றது? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சீதா. சரி. நாகலட்சுமி. வனஜா. தேங்க்ஸ். அவ்வளவுதானா? காமாட்சி. சரி, காத்து வரட்டும். என்னடா எல்லாரும் இடி விழுந்த மாதிரி சைலண்டா வரீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. டேய் மச்சான், ஒரு செகண்ட்ல என்னோட இதயத்தை வெடிக்க வச்சு புட்டியாடா. டேய் கிச்சா, நான் உன்னை மன்னிச்சாலும் கர்த்தர் உன்னை மன்னிக்கவே மாட்டாரா. ஏன்டா இப்படி மாடு மாதிரி அசைஞ்சு வரீங்க? இருந்து இப்பதான் ஒரு இழுச்சு வாங்கி எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்றான். சீக்கிரம் வாங்கடா. எப்பதான் அந்த ஊர் வரும்? அந்த பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். டென்ஷன்ல நான் இருக்கேன். நீங்க இப்படி மெதுவா வந்தா என்னடா அர்த்தம்? எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆனா கடைசியில கல்யாணமே நடக்காது, ஜாக்கிரதை. உன் நாரவாய மூடு. ஐயா வணக்கங்க ஐயா, நான் தான் மாப்பிள்ளை. வணக்கம்பா. இவனுங்களா என்னோட எடுப்புங்க. சரிப்பா, பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன மாமா நீங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க. பயணம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறீங்க, களைப்பா இருக்கனான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமா? சும்மா இருங்க மாமா. பொண்ணை சீக்கிரம் கூப்பிடுங்க, கட்டிக்கிட்டு ஓடி போகணும். ஐயோ, மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. ஆனா என் பொண்ணு கொஞ்சம் ஸ்லோ. இவ்வளவு பேர் முன்னாடி பேசுறதுக்கு அவ கூச்சப்படுவா. நீங்க எதாவது பேசணும்னா அவ உள்ளதான் இருக்கா, போய் பேசுங்க. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்கடா, நான் பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வரேன். என்னங்க, என் பேர் நாராயணங்க. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்த்தது இல்லைங்க. நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிறேங்க. ஐயோ, நானும் அப்படிதாங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கள தவிர வேற எந்த ஆம்பளைங்க கிட்டயும் நான் பேசினது இல்ல. அப்பா, சேம் வேவ்லென்த். பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நெருங்கிட்டோன்னு? என்னங்க, ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு, ஆனா வெக்கமா இருக்குங்க. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு திரும்பி நிக்கலாம். கபீர்னு கண்ணை திறந்து பார்த்தோன்னா வெக்க போயிடும். பொண்ணுங்களா வந்திருக்காங்க, எல்லாரும் ஒரு தடவை வந்துட்டு போங்கம்மா. இது கேரளா, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது காலேஜ் பொண்ணு, இது ஃபேமிலி பொண்ணு. நல்லா பாத்துக்கங்க. எல்லாருக்கும் இவ ஒருத்தி தான் வேணுமா? கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். கவலைப்படாத மச்சி, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. சீரியஸா எடுத்துக்காத. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனால ஃபீல் பண்றேன். இதுவே கொஞ்சம் பின்னாடி தெரிஞ்சிருந்தா ஃபீல் பண்ணிருப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்றதுலடா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்றதா நமக்கு முக்கியம். மச்சி, நம்ம எல்லாருக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா கரெக்ட் பண்ணுவேன். டேய், அமெரிக்கால இதெல்லாம் சர்வ சாதாரணடா. ஃபீல் பண்ணாத, ஓகே பண்ணிடு. என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கடா, உனக்கு புண்ணியமா போவோம். டேய், அவன் எப்படியும் ஒத்துக்குவான் பாருடா. எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்டா. அவ தனியா இருந்தா பணம் கொடுக்கணும். இப்ப என்ன வச்சு கோல் பண்ணலாம்னு பாக்குறீங்களோ? ஐயோ, டென்ஷன் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் டென்ஷன். கிச்சா அப்பவே சொன்னான்ல, ஸ்பீடா போனா இப்படிதான் ஆகும்னு. எப்ப நீ எங்க பேச்ச கேட்டிருக்க? இப்ப கேக்குறது அட்வைஸ் பண்றதை விட்டு தள்ளுங்கடா. நீ எதுக்குடா அங்க உட்கார்ந்து போஸ் குடுக்குற? டேய் கிச்சா, டேய் கிச்சா, ஏய் என்னடா என்னடா கிச்சா, நம்ம மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணலாமா? டேய் சும்மா இருங்கடா. ருக்கு கிட்ட எப்படி என் லவ் மேட்டர் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இடையில வந்து தொல்லை பண்ணாதீங்கடா. ஓ இதா, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நாங்க செய்றோம். இதோ பா.
How is it? கவுத்துட்டாங்க ஐயா, கவுத்துட்டாங்க ஐயா. எங்கடா கூட்டிட்டு போற? போடா, தப்ப. நீ மட்டும் தான்டா மிச்சம். என்ன சொல்ல போற? இது மட்டும் அமெரிக்காவா இருந்ததுன்னா ஐடியா கிடைச்சிருச்சு. இங்கதான் இருக்கியா என் கண்மணி? ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன லவ் பண்றீங்களா? ஏமா பாக்குறதுக்கு அழகா இருக்கியே, காதலிக்கிறதுக்கு இந்த கருவாயினை விட்டா வேற யாரும் கிடைக்கல உனக்கு? நீங்க நானா? இந்த பத்த அப்ப எது எப்படி இருந்தாலும் காதலிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் மனசு பத்திரம் பார்த்து தங்கம்மா. புத்திசாலித்தனத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவன் அப்பா நானே அவன் பெருமையை சொல்லக்கூடாது. அவன் செய்யக்கூடிய வேலையை இந்த ஊர்ல வேற யாரும் செய்ய முடியாது. என் பையன் ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் பிடிப்பான் தெரியுமா? தெரியுங்க. ஒரு ஹாஃப் பாட்டில் பிராண்டியா அவன் ஒருத்தனே காலி பண்ணுவாமா தெரியுமா? தெரியுங்க. என் பாக்கெட்ல இருந்த காசு எடுத்துட்டு போய் ஊர்ல கண்ட காலி பசங்க கூட சீட்டு விளையாடுவான் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுமா காதலிக்கிற? என்னப்பா நீ அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்துற? என்னடா முனகர? ஷர்ட்டையும் பேண்டையும் கட்டிட்டு ஜெட்டியோட ஓட விட்டுருவேன். போடா வீட்டுக்கு போ. வாய்த்தடிச்சு பரதேசி பயலுக்கு காதல் ஒரு கேடு. இந்த பர்மா பொம்பளை பிள்ளைங்க தலை குனிஞ்சு நடந்து போனா தான் அவளை பெத்தவங்க தலை நிமிந்து வாழ முடியும். ஒழுங்கா போய் படிச்சு உங்க அப்பா அம்மா பாக்குற பையனை கட்டிக்கிட்டு நல்லாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொறுக்கி கூட காதல் கிதல்னு சுத்தி வாழ்க்கையை கெடுத்துக்காத, புரியுதா? சரிங்க. ஆமா யாரோட பொண்ணு நீ? நான் நந்தகோபாலோட பொண்ணுங்க. இன்னொரு தடவை என் பையன் கூட நீ சுத்துறத பார்த்தேன் நானே உன் வீட்டுக்கு வந்து இந்த காதல் விவகாரத்தெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போ. போ.
அங்கதானே சொன்னாங்க. ஆமாயா. ஆளை காணா. வாடா போலாம். என்னாச்சு? பாவே எங்க அப்பா சித்தப்பா மாமா எல்லாம் ஸ்மோல பெட்ரோல் போட்டுட்டு என்ன தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. உனக்காவது பரவாயில்ல, காரு பங்களா வீடுன்னு எல்லாம் இருக்கு. எனக்கு யாரு இருக்கா? இல்ல இது எனக்கு ரொம்ப புதுசு. நான் மட்டும் வார வாரம் யாரையாவது இழுத்துக்கிட்டா ஓடுறேன். எனக்கும் இது புதுசுடா. டேய் மணி டேய் சொன்னா கேளு டேய் முத்து டேய் அங்க கில்லடா டேய் உனக்கு சொன்னா புரியாதடா டேய் ஐயோ டேய் போட்டு பாருங்க டேய் விடுடா ஒண்ணுமே காணவே. ஐயோ டேய் மூஞ்சிய பாரு, ஆளும் மண்டையும். அறிவியல் கடை உனக்கு. நீ எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரியா இருக்க? அரக்கால் டவுசர் போட்ட யானை மாதிரி. யானையா ஏய் யானை மோதி இருந்தா என்ன இருக்கு தெரியுமா? வயித்துல உள்ளவள வாய் வழியா வந்திருக்கான். ஏய் இந்த மாதிரிலாம் பேசாத. ரோட்ல தான் சைக்கிள் வருதுல, ஒதுங்கி போ தெரியாதா? பெல் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல. பெல் இருந்தா அடிச்சிருப்போம்ல. பெல் உள்ள சைக்கிள்ல வந்திருக்கணும்ல. இருந்தா அடிச்சிருந்திருப்போம்ல. தெரியுதுல வர வேண்டியதானே. அவன் வர வர பேசி இருக்கு. இன்னும் பஞ்சு எல்லாம் ஒண்ணே இருக்கு. அத மட்டும் பேசி வந்துறேன். இங்க பார், துப்பட்டா போடாத பொண்ணுக்கும் பெல்லே இல்லாத சைக்கிளுக்கும் அடிக்கடி ஆகும் விபத்து. முதல்ல ரெண்டையுமே மாத்து. டேய் வாங்கடா. தேவையா உனக்கு? மோகனை. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவனுங்க நம்மளுக்கே ஆப்படிப்பானுங்க. கேட்கலாமா வேண்டாமா? அட என்னத்துக்கு நம்மளே யோசனை பண்ணி கேட்டுதான் பாத்துருவோம். இல்ல வேண்டாம். இந்த பயிர்களை கேட்கறது ஒண்ணுதான், போனான வீட்டுக்குள்ள எடுத்து விட்டுக்கிறது ஒண்ணுதான். இருந்தாலும் கேட்டுதான் பாத்துருவோமே. ஆமா அதான் இல்ல கிச்சா இல்ல என்னடா பிரச்சனை? பிரச்சனையை சொன்னா அப்படியே தீர்த்து வச்சிருவியலோ? சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கடா. இத நீங்களே சொல்லுங்க சார். பால் ஸ்டெப் மேல பட்டு அவுட் தானே? அவுட்தே. பேல்ஸ் கீழ விடாம எப்படி அவுட் ஆகும் மாஸ்டர்? அதுவும் சரிதானே. நீங்களே அங்க பாருங்க மாஸ்டர், பேல்ஸ் கீழ விடாம அவுட்ங்கறாங்க. ஏய் நேத்திக்கு ஷகிலா படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்லடா. எனக்கு கூட அப்படிதான்டா. படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமா அவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்குனோமே. இந்த பரதேசி என்னன்னா பிளாக்ல போய் டிக்கெட் கொடுக்குறேன்னு. படம் பூரா பிட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல. அவளை கரெக்ட் பண்ணிடலாமா? எதா இருந்தாலும் மச்சான் கிட்ட கேட்டுக்கோ. பாக்குறதுக்கு கொத்தும் கொலையுமா இருக்காளுகளே, இவளுகளோட படத்துக்கு போனா எப்படி இருக்கும்? இரு கேட்டு வந்துடுறேன். என்ன ருக்கு 2 நாளா காலேஜுக்கு வரல? ருக்கு பத்தி கேட்டா இவளுங்கன்னா இப்படி இழிக்கிறாளுங்க. அண்ணா காவடி மாதிரி இருந்துகிட்டு அமெரிக்கா ஃபிகர் மாதிரி போறாளுங்க பாரு. ஏண்டா கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இழிச்சுட்டு போறாளுங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரியா? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் சொன்னா கேளு, வராத. அட வேண்டாம். என்ன வேண்டாம்? ப்ளீஸ் வேண்டாம் சொல்றேன்ல. என்ன வேண்டாம்? ஐயோ இது பொம்பளைங்க பிரச்சனை. என்ன? உனக்கு புரியலையா? சொன்னா கேளு. இந்தாங்க காஃபி.
என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரே பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு பத்தியா? எல்லாம் ஒன்ன சொல்லணும்டி. நான் என்னங்க பண்ணுனேன்? என்ன கொடுமடி இது? சின்ன பிள்ளையில இருந்து அவ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்து என்ன அசிங்கப்படுத்திட்டாளே. அதென்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் தூக்கல தெரியுற? சரி, எதுக்கு வர சொன்ன? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு விளையாடுத்தனமாவே இருக்க. இப்படியே இருந்தா எங்க அப்பா என்ன உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாரு? சரி, உனக்காக நான் மாறினா உடனே உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானா? அது சரி, நீ வழக்கமா டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நகத்தை கடிப்பேன். இல்லையா? அது தப்புன்னு சின்ன வயசுல உங்க அம்மா சொல்லிருப்பாங்க, அப்பா சொல்லிருப்பாங்க, டீச்சர் சொல்லிருப்பாங்க, கடைசியில நானும் சொல்லி பார்த்துட்டேன். நீ மாறிட்டியா? அதே மாதிரி தான் நான் சிகரெட் பிடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து தண்ணி அடிப்பேன். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு ருக்கு, தண்ணி அடிக்கிறவன்லாம் கெட்டவனும் இல்ல, தண்ணி அடிக்காதவன்லாம் நல்லவனும் இல்ல. ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மை. நான் வரேன். இப்ப நகத்தை கடிமா? அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அவையாராயிட போற. ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்கிறேன். இருடா உன்னை. நாங்கெல்லாம் சிங்கம் மோதனா இப்படித்தான் அசிங்கப்பட்டு போவீங்க. நாங்கெல்லாம் ரோட்டை வச்சு காத்த போட்டுலாம் போடுறவங்க. எங்க கிட்டேவா? டேய் நில்லுடா. ஏய் போடி. என்னது போடியா? உன்னை நில்லுடா. ஆம்பளனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் தெரியாதா? அடக்கமா வேணும்னா சுடுகாட்டுக்கு தான் போகணும். நாங்கெல்லாம் யாருன்னு தெரியும்ல, மார்க் போட்டுருவோம்ல. டீச்சரா? டீச்சர் ஒரே ஒரு மார்க்ல ஃபெயில் ஆகி தான் ஒரே கிளாஸ் 5 வருஷமா உட்காந்துருக்கேன். நீங்களா பார்த்து ஒரு மார்க் போட்டீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகி போயிருவேன். ஏய் என்ன நக்கலா? வயசுக்கு வந்த பையன் மாதிரியே பேசுற. நான் பசங்களாம் வயசுக்கு வந்தா வெளியே தெரியாது. அப்படியே வந்தா சொல்லி அனுப்புறேன், வந்து மாமியார் சீர் பண்ணிட்டு போ. ஆமா நீ ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுற? உன் பேர் என்ன? அஞ்சு மீனா. அஞ்சு மீனாவா? அதுக்கு தான் நாங்க தான் 3 வாட்டி சொன்னீங்களா? உங்க பேர்ல இருக்கிற ஆவ தூக்கிட்டு கூவ போட்டோம் மீனிங்க மாதிரி பேரு. ஆமா அந்த மச்சம் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா என்ன படப்படுத்தும் வயசு நான் பூவாலதன் தூவி உன்ன பொடிக்கட்டும் தாவி. நீ பலாப்பழம் சைசு என்ன படப்படுத்தும் வயசு நான் பூவாலதன் தூவி உன்ன பொடிக்கட்டும் தாவி. தங்க யாரு ஜிலுக்கு நான் பண்ண போற கணக்கு. தங்க யாரு ஜிலுக்கு நான் பண்ண போற கணக்கு. நீ பலாப்பழம் சைசு என்ன படப்படுத்தும் வயசு நான் பூவாலதான் தூவி ஒன்ன பொழிக்கட்டுமா தாவி. நீ லஞ்ச் பாக்ஸ் எனக்கு நான் பிரெஞ்சு கேக்கு உனக்கு. நீ ஃபாஸ்ட் ஃபுட் எனக்கு நான் பிஸா அட்டு உனக்கு.
நீ பிணைய போட வந்து இது நிக்குறாய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு யாரு மஞ்சு எனக்கு ஸ்டெப்னி டயர் 5 உன் ஃப்ரெண்டு யாரு மஞ்சு எனக்கு ஸ்டெப்னி டயர் 5 நீ பலாப்பழம் சைஸ் என்ன பாடாப்படுத்தும் வயசு நான் பூவால தான் தூவி ஒன்ன பொடிக்கட்டுமா தாபி பாப்பா அவளை வச்சுக்கிறேன் கீப்பா அக்கா யாரு பாப்பா அவளை வச்சுக்கிறேன் கீப்பா நீ பலாப்பழம் சைஸ் என்ன படப்படுத்தும் வயசு நான் பூவாலதன் தூவி உன்ன பொடிக்கட்டுமா தாவி நீ பலாப்பழம் சைஸ் என்ன படப்படுத்தும் வயசு நான் பூவாலதன் தூவி உன்ன பொடிக்கட்டுமா தாவி தங்க யாரு ஜிலுக்கு போற கணக்கு உன் தங்க யாரு ஜிலுக்கு நான் பண்ண போற கணக்கு நீ பழம் சைஸ் நான் படப்படுத்தும் வயசு நான் பூவால தான் தூவி ஒன்ன பொழிக்கட்டுமா தாப்பி யாரோ ஒருத்தி ஃப்ரீ ஷோ காட்டுறா போல இருக்கே. என்ன தைரியம்டா? இந்த மாட்டை விட்டுடுவோம் போல இருக்கே. என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும் நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க. என் கூட வா, அவன் லட்சணம் என்னங்கறத காமிக்கிறேன். நல்லா அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? பாரு, நல்லா பாரு. இவனையாடி நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச? இவன மாதிரி ஒருத்தரை நான் வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்குறேன்னா நீயும் நானும் இல்லாத நேரம் பார்த்து உங்க அம்மா கிட்ட கூட இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான். அவனை பெத்த அப்பா நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க என் பையன் நல்ல பையன் இல்ல, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, அவனை காதலிக்காதன்னு சொன்னீங்க. அப்பவும் நான் காதலிச்சேன். ஆனா இவன் இப்படிப்பட்டவனு கேட்காததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல என் முகத்திலே நீ முழிக்காத. வாங்கப்பா. இவனை பெத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும்.
போலாமா? அறிவு இருக்கா உனக்கு? அக்கா தங்கச்சோட பிறக்கல படிக்கிற பையன் மாதிரி நடந்துக்கிற. இரு உன்னைய. ஹலோ மேடம் இருங்க. என்ன போலீஸுக்கு போன் பண்ண போறீங்களா? நான் போலாம்னு என்ன மீனிங்ல கேட்டேன். கோயிலுக்கு போலாமா, டீ சாப்பிட போலாமா, காபி சாப்பிட போலாமா, அப்படி போலாம்னு கேட்டேன். அதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. பொண்ணுங்க மனசு கம்ப்யூட்டரோட ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிச்சு நீங்க என்ன போக. உங்களை நம்பி எதிர்கால இந்தியா இருக்குது. ச்சே காலையில மச்சான் எப்பறா? அப்படிதான். பாக்க ரொம்ப நல்லவனா இருக்க. சரி கிளம்பு போலாம். எங்க என்ன பேசுறீங்க? உன்கிட்ட ஒண்ணு இல்லையா? நீ என்ன டம்மியா? ஏன்டா தப்பா நினைக்கிற? ஒண்ணும் இல்லையான்னு கேட்டது உனக்கு உடம்பு இல்லையா, மனசு இல்லையா, தலை இல்லையா, தலைக்குள்ள மூளை இல்லையா? இத தாண்டா கேட்டேன். நல்ல விஷயத்த கூட தப்பா சொன்னா தப்பா தாண்டா தெரியும் லூசுமாங்கா. தேவையாடா உனக்கு இது? இப்படியே சொல்லி என்கிட்டயே வாங்கி தின்னு. உன்னை விட்டா வேற இலிச்சா எவன் கிடைப்பான் சொல்லு. சரி வா வேற இடத்துக்கு போவோம். சரி சரி. டேய் என்னடா நீ? அட பாவி, நீ வண்டி வாங்கி இருக்கறன்னு சொன்னோனே பைக்கே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. இப்படி சைக்கிள்ல மிதிக்கு விட்டியாடா ராஸ்கல். டேய் அதுக்கு என்ன டென்ஷன் ஆவற? பின்ன என்னடா நீ? போன பொங்கலுக்கு தான் காலையிலேயே குளிச்சேன். மறுபடியும் இதுக்குனே குளிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட்ல அயர்ன் பண்ணி போட்டு வரேன். அது இப்படி வேத்து ஊத்து நேரம் விட்டியாடா. டேய் சைக்கிள் விட்டு இறங்குடா. எதுக்குடா? இறங்குடா முதல்ல. ஏன் மச்சான்? வாடா அந்த பக்கம். போ அந்த பக்கம் போடா. இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? டேய் ஏடா சைக்கிள் காத்து கொடுக்குற? டேய் எதுவும் பேச கூடாது. டேய் மாப்ள, டேய் மச்சான், டேய் நில்றா. டேய் மூடு. டேய் ஏன்டா அப்படி அலைய பண்ற? அக்கா அக்கா யாரோ வந்திருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்சம் ரிப்பேர் பாக்குறது. நான் வந்து கூட தான் 7 வருஷமாச்சு. என்னையா ரிப்பேர் பார்த்தா நான் என்ன அவசரப்படுறேனா? ஐயோ என்னடா சொல்றவா? டேய் ஓ நாரவாய மூடு. சரி. அது என்ன சொல்லுது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீயும் தான் சும்மா பளபளன்னு பணக்காரக்கண்ட மாதிரி நச்சன இருக்க. பார்வையே பரங்கிமலை ஜோதியில படம் பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ மேடம், நீங்க வந்து ஓட்டி பார்க்கணும் வண்டி ஆசைப்படுது. சரிடி நீ எதுக்கு சைக்கிள்ல காத்த புடுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே நம்மளும் தூக்கிற வேண்டியதான் சைக்கிள. வெள்ளு ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா ரொம்ப ரொம்ப புதுசு. இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் அடிச்சு உடச்சிடும் போ. நீங்க வாங்க. என்னைக்கு நீ எந்த இடிச்சியோ? நான் எங்கடா இடிச்சேன்? நீ தானே இடிச்ச. அன்னைக்குதான் நான் வயசுக்கு வந்தேன். நீயும் புதுசுதானா? மறுபடியும் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்த? என்ன எங்கப்பா போக சொல்றீங்க? நீ எங்க போவியோ எனக்கு தெரியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. ஐயோ எதுக்கு அவன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? தள்ளு தள்ளு போடா. அவன விடுங்க, அவன் சின்ன பையங்க. அவன் சின்ன பையன் இல்ல, பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவன் என்ன காரியம் பண்ணான்னு சொன்னா நீ நெஞ்சு வெடிச்சு செத்துருவடி. அப்படி என்ன அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஒரு பொம்பளை புருஷன் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுல தனியா இருக்கும்போது அவன் வீட்டுக்குள்ள போய் அவகிட்ட தப்பா நடக்கும். ஏய் இன்னும் ஏன்டா மாடு மாதிரி நிக்கிற? போடா போ. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் குறைக்கிறேன். ஆமாப்பா, நான் சிகரெட் பிடிப்பேன், சீட்டு விளையாடுவேன், தண்ணி கூட அடிப்பேன். எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமாப்பா? நீங்க தான். என்னடா சொல்ற? சாதாரண குடும்பத்துல பிறந்த நீங்க உங்க சுயநலத்துக்காக அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு உங்க அப்பாவுக்கு துணையா என்ன அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க.
அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு?